உடஞ்சு போயிட்டேன், எனக்கு இப்படியா இருப்பீங்க, லைக் ஓகே கண்டென்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், இதெல்லாம் கூடவா அப்படின்னு எப்ப தோணுச்சு? இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லலாம் நீங்க எப்படி ஒருத்தவங்க செலக்ட் பண்றீங்க, அந்த காசிப்ஸ்லாம் நான் கேட்டேன். ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு பொருளை வித்து போகும்போது பிக் பாஸ்ல அந்த கேர் அண்ட் கன்சர்ன் கம்மி ஆயிடுச்சுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கு. கம்மி அதெல்லாம் சுத்தமா இல்லவே இல்லை. இப்போ நிறைய பேர் ஆன் ஹோல்ட், நிறைய பேர் ரிஜெக்டட், நிறைய பேர் குவாலிஃபைட். இந்த 3 விஷயத்துல எது அதிகமா அன்ஃபேரான விஷயங்கள் ஜாயின் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அன்ஃபேர் தான். அவங்க ஹோல்ட் போட்டது, கன்ஃபார்ம் பண்ணது, ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே அன்ஃபேர் தான். எதுவுமே ஃபேரே கிடையாது. அவங்க ராஜு வந்து எனக்கு பண்ணதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எனக்கு கலாய்க்கிறாங்க, வேணும்னா பண்றாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹேண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு என் கூட வந்து இப்போ ஒரு ஷோ பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. அந்த ஷோ தான் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ஷோவில் வந்து ஒரு காமன் வேணா உள்ள வந்து இப்போ வந்து இவங்கள ஒரு டேக்லைனோடய கூப்பிடலாம் போல. அப்படி வந்து இருக்கக்கூடிய பிபி காமன் மேன் ஷோவில் வந்து கண்டஸ்டன்ட் மாஸ் அப்படின்னு சொன்னா இந்த அக்கா வந்து ஞாபகம் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். மாஸ் சம்யுக்தா அப்படின்னு நான் இன்ட்ரோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மாஸ் சம்யுக்தா எப்படி இருக்கீங்க? ஹாய், ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட்டா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கு இப்போ ரெஸ்பான்சஸ்லாம்? மாஸ் அக்கான்னு பேர் வாங்குற அளவுக்கு வந்து மாசுன்னு ஒரு வார்த்தை தானடா சொன்னேன், அதுக்கு இப்படியாடா லைக் எனக்கு ட்ரூவா அப்படிதான் ஃபீலா இருக்கு. சத்தியமா நான் ஏதோ நினைச்சிட்டெல்லாம் சொல்ல கிடையாது. ஆன் தி ஃப்ளோ அந்த மாதிரி தான் சொன்னேன் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா இப்படி நார்மலா பேசுறது தான் சொன்னேன். இப்படியாவும் நான் நினைக்கவே இல்லை. அண்ட் லைக் சில பேர்லாம் நீங்க தான் மாசு, ஜட்ஜஸ்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி நைஸ். பட் ஒரு பக்கம் வந்து லைக் பாசிட்டிவா வருது, இன்னொரு பக்கம் என்னம்மா நீ இப்படி சொன்ன லைக் அந்த ஒரு நெகட்டிவ் அதுவுமே ஸ்ப்ரெட் ஆகுது. அது எப்படி எனக்கு நெகட்டிவா ஸ்ப்ரெட் ஆகுறது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. பாசிட்டிவோ நெகட்டிவோ ஏதோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுது இல்ல, அது போதும். தெரியறேன்னா அவ்வளவுதான். அதுதான். ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்றதை விட இட்ஸ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, அவங்க பிஓவி. நம்ம அதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. சில பேருக்கு அது கியூட்டா தெரியலாம், சில பேருக்கு ஓகே இந்த மாதிரி ஃபன்னியா இருக்கவங்க ஃபன்னியா எடுத்துப்பாங்க. சில பேர் என்னது அறிவே இல்லாம பேசுது அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஐம் ஓகே வித் எனிதிங். இட்ஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆக போறது இல்லை. என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, அவ்வளவுதான். என்ன வேணாலும் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனா ஓவியா மேமும் வந்து நடுவுல என்னதான் அங்க ராஜு ஆரி அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாலும் ஓவியா வந்து டக்குன்னு சொன்னது கியூட் அப்படின்றதான் அவங்க மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க கூட அந்த இன்டராக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க கூட நான் நிறையவே இன்டராக்ட் பண்ணேன். ரொம்ப எனக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்க கூட தான் நிறைய ஷேர் பண்ணேன். அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. இப்படி பண்றதுக்கு எல்லாமே அவங்க தான் சிரிச்சுட்டு இது சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஷி வாஸ் ரியலி நைஸ் டு மீ. அவங்க கூட நல்லா தான் இருந்துச்சு கான்வர்சேஷன் எல்லாமே. இட் வென்ட் சோ வெல். ஓகே. ஆனா கொஞ்ச நேரம் எங்களால பார்க்கும்போது நீங்க ஆமா அவங்க ப்ராபப்ளி அவங்க அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல காட்ட வேணாம், எதுமோ இவ்வளவு போதும் அப்படின்னு நினைச்சு அவங்களை கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஆனா எப்படி பிக் பாஸ் ஜர்னி, இந்த காமன் மேன் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? உள்ள வந்து ஒரு ப்ராசஸ் போய் வந்து நடந்துருக்குல, அது என்ன மாதிரி இருந்தது? ஸோ நான் வந்து பிக் பாஸ் ரொம்ப இயர்ஸாவே போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லைக் பிக் பாஸ் 1ல இருந்து நான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்லிட்டேன் நான் பிக் பாஸுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் இஸ் லைக் அ ட்ரீம் ஃபார் மீ அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி இன் பிக் பாஸ். ஸோ அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஐ சா திஸ் போஸ்டர், காமன் மேன் போஸ்டர். அப்போ நான் வந்து ஆக்சுவலி எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். நான் அது எல்லாமே விட்டுட்டு அங்க நியர்பை என்ன ஒரு இடம் இருக்கு, ஏதோ ஒரு கெஃபே, ஏதோ ஒரு எந்த இடம் எனக்கு நியர்பையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போய் நான் அங்க போய் வீடியோ ஷூட் பண்ணி அதே அப்லோட் பண்ணிட்டேன். நான் பார்த்த செகண்டே ஐ டிட் தட் பிகாஸ் அவ்வளோ டெஸ்பரேட்டா ஐ வாண்டட் தட். ஸோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஐ டெஃபினெட்லி நோ நான் செலக்ட் ஆயிடுவேன், கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தே டிலேட் ஒரு 20 days 22 days ஆச்சு. தென் ஐ வாஸ் லைக் ஓகே வருதோ இல்லையோ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஈவினிங்கா கால் பண்ணி நீங்க இப்படி செலக்ட் ஆயிருக்கீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆனதுக்கு அப்புறமும் ஐ ஃபெல்ட் லைக் நான் எங்கேயோ சரியா பண்ணலையா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே 22 days கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் லைக் ஃபோன் பண்ணி நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. உள்ள போனதுக்கு அப்புறம் டெஸ்பரேட்லி வாண்ட் டு பி இன் பிக் பாஸ் அப்படின்றப்ப உள்ள போனோன்னு என்ன
எப்படியாவது நம்ம வந்து பண்ணிடணும்டா அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கும்ல. சோ அதனால உங்களோட எப்பவுமே சம்யுக்தா இப்படிதானா இல்ல ஷோக்காக வந்து அது ப்ரொஜெக்ட் இல்ல பண்ணதா? இல்ல சம்யுக்தா எப்பவுமே அப்படிதான். இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, திஸ் இஸ் ஜஸ்ட் 50% ஆஃப் மீ. ஓகே. அப்படின்னா நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து அந்த பிக் பாஸ் காமன் மேன் இருக்க ஒரு 15 டேஸ்லயே என்கிட்ட பயங்கரமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. ஓகே. நான் வந்து இவ்ளோ காமா இவ்ளோ பேசுற கேர்ளே ஓ, இது கிடையாது நானு. காமா இது இதுவா பேசுறீங்களா? ஆமா. ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் இப்போ பேசுற ஸ்டேட் வந்து ரொம்பவே காமா இருக்கேன் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்னும் ரொம்ப லவுட், ரொம்ப பேசுறது, ரொம்ப அரகன்ட், ரொம்ப கோவம் அந்த மாதிரி ஒரு சாட் ஆஃப்லயே பெர்சன். பார்த்தோங்க. அந்த மாதிரி இருந்த நான் தான் என்ன வந்து அவங்க நான் ஷோ முடிஞ்சு என் லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் நான் வந்து அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஆக்ஷனே. இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, நான் ஹவ் டெஸ்பரேட்லி ஐ வாண்டட் டு பி இன் பிபின்னு சொல்லிட்டு. அதனால தான் சேர் டாஸ்க்கா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னும் சில பல டாஸ்க் எல்லாம் வந்துச்சு. அப்போலாம் கூட ஐ கேவ் மை 100%. பட் அங்க கொஞ்ச நாள் போனதுலயே எனக்கு ஒரு 2, 3 டேஸ்லயே தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் இன்சைட், ஹவ் இட் இஸ் கோயிங், என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. எந்த மொமெண்ட்ல வந்து ஓகேடா லைக் இவ்ளோ சீசன் 1ல இருந்து ட்ரை பண்ணி உள்ள போய் அந்த ஒரு 3 or 4 டேஸ்ல எப்படி அந்த மைண்ட் ஏன்னா இப்போ யூசுவலாவே எனக்கு ஒரு அடிபட்டுருச்சு, எனக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு பேசிக் இருக்கும். கன்சர்ன், ஒரு ஹியூமனிட்டி அந்த மாதிரி இருக்கும்ல. எனக்கு இங்க ரத்தம் வந்தா அவங்க வந்து கேமராவை தான் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஏதாச்சும் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணா அவங்க நான் ரியாக்ஷன் கொடுக்கறது தான் எடுக்கிறாங்க. டிஆர்பி பார்க்கணும்னு நினைக்கிறது அதெல்லாமே ஒரு அளவுக்கு ஓகே தான். அவங்களுக்கு அது மெயின் தான், அது பிரச்சனை இல்ல. அதுக்குன்னு ஒரு இவ்ளோ பேடா ட்ரீட் பண்ணி இவ்ளோ இதுல இந்த ஸ்டேஜ் எனக்கு வேணாம் அப்படின்னு எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. பீப்புள் ஆர் லைக் திஸ் இஸ் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னும் போது சரிடாப்பா நீங்க இப்படி இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்க, ஐ அம் ஓகே வித் இட் அப்படின்னு பட் சொல்லிட்டு. நிறைய சீசன் பார்த்திருக்கோம்ல நமக்கும் தெரியும்ல தே வாண்ட் திஸ் டைப் ஆஃப் கண்டென்ட் ஒருத்தவங்களோட பெயினை வந்து வெளியே காட்டும் போது இட்ஸ் அதுமே நல்லா ரீச் ஆகும். நம்மளும் அதை தானே பார்த்திருக்கோம் இவ்வளோ சீசன்ஸ்லயுமே. அதை தெரியும்ல லைக் அது தெரிஞ்சு தானே உள்ள போயிருப்பீங்க. But ஆமா. அது உங்களுக்கு நடக்கும் போது இப்போ ஏதாச்சும் ஒரு நீங்க தலை சுத்தி விழுந்தாலே பிக் பாஸ் வீட்ல எப்படி உடனே தானே கூட்டு போயிடுவாங்க டாக்டர்ஸ் வந்து. எங்களுக்குலாம் அப்படி கிடையாது. we want லைக் நாங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம். வலிச்சு வெயிட் பண்ணி போடுற அளவுக்கு அவ்வளோலாம் வர்த்து இல்ல. எதுவுமே வர்த்து இல்ல. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கோம்னா எல்லாருமே ட்ரூவா தானே இருந்திருக்காங்க. சோ பார்த்து தெரிஞ்சுதான் போயிருக்கோம். எல்லாருமே வின் ஆனவங்களா சரி, எல்லாருமே அங்க வந்து உண்மையா இருக்கிறவங்க, அவங்க கேம் ட்ரூவா ஆடி இருக்கிறவங்க, எது தப்பு பண்ணிருக்காங்க குரல் கேட்கறவங்க, அந்த மாதிரி தான் வின் பண்ணிருக்காங்க. அதுதானே மக்களுக்கு பிடிக்கும். சோ அதுதானே பார்த்து போயிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பர்சனை தானே நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருப்பேன். போகும்போது பிக் பாஸ்ல அந்த கேரன் கன்சர்ன் கம்மி ஆயிடுச்சுன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும். கம்மி அதெல்லாம் சுத்தமா இல்லவே இல்ல. இன்ஃபேக்ட் கம்மின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எதுவுமே இல்ல. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே. காமன் மேனா போகும்போது அந்த ஆக்சுவல் பிபி கண்டஸ்டன்ட்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் அந்த இது எதுவுமே இல்ல. இல்ல. எந்த சுத்தமா இல்ல. பாயிண்ட்ல வந்து சம்யுக்தா இல்லடா ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், எனக்கு இப்படியா இருப்பீங்க லைக் ஓகே கண்டென்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆனா இதெல்லாம் கூடவா அப்படின்னு எப்ப தோணுச்சு? அதான் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்பவே ஃபர்ஸ்ட் பஸ் டாஸ்க் வச்சாங்கல்ல, அது அப்பவே என் கால்ல ஃபுல்லு தோல்லாம் உறிஞ்சு ரத்தம் வந்துருச்சு. அப்பவும் அவங்க எதுவுமே கேர் பண்ணல. அப்புறம் சேர் டாஸ்க்லயுமே ஆச்சு. தென் ஆல்சோ ஐ வாஸ் லைக் சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் தட். அதுக்கப்புறம் சில டேஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹோல்டு ஆன் ஹோல்டு எல்லாம் இருக்குல்ல, அந்த ப்ராசஸ்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் நீங்க எப்படி ஒருத்தவங்களை செலக்ட் பண்றீங்க, அந்த காசிப்ஸ்லாம் நான் கேட்டேன். ஒருத்தவங்க வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணி ஒரு பொருளி வித் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று காட்டி அந்த மாதிரி காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. எவ்ரி ஒன் ஆர் யூனிக் இன் தேர் ஓன் வே இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு திறமை அவங்கவுங்களுக்கு இருக்கும். இப்படியெல்லாம் காட்டி தான் செலக்ட், அப்படியெல்லாம் காட்டி ரிஜெக்ட், அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐ வாஸ் லைக் நோ, இது வந்து ஒரு இன்சிடென்ட் இதனால அப்படின்னு அதனால ஆயிட்ட விஷயம் கிடையாது. கலெக்டிவ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கலெக்டிவ் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து இப்போ ஸ்டேஜ்ல காட்டுறது கூட அவ்வளவுதான். அது ஆர் லைக் சில பேருக்கு மீனா கொஸ்டின்ஸ் பண்றாங்க, சில பேருக்கு ஓகேவா கொஸ்டின்ஸ் பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்குமே எல்லாருக்குமே நிறைய கொஸ்டின் பண்ணி, நிறைய அவங்க மென்டலி டவுன் பண்ணி, நிறைய ஒரு மாதிரி திணிச்சு, ஆனா அது எதுவுமே கேமரால வரவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் திங்ஸ் தான் ஆயிட்டு கலெக்டிவா கிராஜுவலி தான் இந்த ப்ராசஸ் ஆச்சு. உங்களுக்கு நடந்ததுல உங்களுக்கு எது அன்ஃபேரா நடந்தது பிபி காமன் மேன்ல நினைக்கிற விஷயம் எது? எனக்கு அன்ஃபேரா நடந்தது சேர் டாஸ்க் தான். நான் சண்டை போட்டது என்னோட சேருக்காக தான். நான் தான் அந்த சேரை எடுத்தேன்.
என் சேர் அது எனக்கு வர வேண்டிய சேர் தான். அதுவும் இல்லாம அந்த சேர் நாங்க அவ்வளோ ஃபைட் பண்ணி அந்த சண்டை எல்லாமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட அந்த பேட்ஜ் அவங்க வந்து மாயா எடுத்துட்டாங்க. அந்த பேட்ஜ் எனக்கு வர வேண்டிய பேட்ஜ். பிகாஸ் ஐ ஃபாட் ஃபார் இட் இல்லையா? அது எனக்கு வர வேண்டிய பேட்ஜ். அத தூக்கி அப்படியே முனியம்மா குடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் வாட்? இப்ப நான் சண்டை போட்டது அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா? அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. அது ரொம்ப அன்ஃபேர்ன்னு எனக்கு பட்டுச்சு. அப்புறம் சில பல விஷயம்ஸ்லாம் இருக்கு. போக போக எபிசோட நீங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க என்னன்னு சொல்லிட்டு. ஓகே. இதுக்கப்புறம் வரப்போற இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்லலாம். ஓகே. இப்ப சேட் டாஸ்க் பத்தி பேசும்போது அது பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. ஃபைட் ஃபார் இட். எப்படி என்னம்மா இந்த பொண்ணு இப்பயே இந்த கத்து கத்துதே, வீட்டுக்குள்ள விட்டா அவ்வளவுதான் போலயே, அவ்வளவுதான் என்னம்மா அப்படின்ற ஒரு ஜோன் இருந்துச்சுல்ல. உங்களுக்கு ஜென்யூனா அந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் ஹவ் சம்யுக்தா ஃபெல்ட் இட்? எனக்கு ஆக்சுவலி நான் அங்க அந்த மூமெண்ட்ல இருக்கிறப்பவும் சரி, அந்த அந்த விஷயம் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ஐ கிளியர்லி நோ அங்க என்ன திங்ஸ் ஆச்சு, எப்படி சண்டை போட்டோம் நாங்க அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். அண்ட் நான் கிளியரா நினைச்சிருந்தேன் இது வந்து ஒரு இப்படி சண்டை போட்டது வந்து திஸ் இஸ் மெயின் திங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே இது ஒரு அளவு இருக்கும், நான் என்னோட ஒரு சைடு இதுல இருந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். நான் எபிசோட் பார்க்கும்போது அவ்வளவுதானா, ஐயோ இதுக்கு போய் இப்படி சண்டையா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. தே லிட்டரலி மேட் லைக் இவ்வளவுதான் பிட்ஸ், இவ்வளவுதான் அவர் என்ன தள்ளி விட்டது ஒன்று அது மட்டும் தான் இருக்கு. ஆனா இட் டிடன்ட் ஸ்டார்ட் இன் தட் வே. அந்த மாதிரி நாங்க ஒரு சண்டை போட்டதே ஒரு 10 மினிட்ஸ் இருந்திருக்கோம். நாங்க சுத்தி இதாகி ரொம்ப அந்த மாதிரி ஒரு நிறைய நேரம் தான் போட்டிருப்போம். அது ரொம்ப கம்மி நேரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதெல்லாம் அவங்க எதுவுமே காட்டல. ஏன்னா அந்த நேரத்துல கேமரா எங்க கிட்ட இல்ல, வேற அவங்க கிட்ட காட்டினதுனால. சோ என்னடா இதுக்காகவா இவ்வளோ அப்படின்னு தான் எனக்கு பட்டுச்சு. ஓகே. இப்ப வந்து ஜட்ஜஸ் 3 பேர் இருக்காங்கல்ல, மாயா இருக்காங்க. இந்த 4 பேரை பத்தி நல்ல விஷயங்களும் இப்ப வெளியே பேசுறாங்க. சம்டைம்ஸ் நீங்க சொல்ல மாதிரி நிறைய விஷயங்கள் அன்ஃபேரா இருக்கு. ஜட்ஜஸ் ஆர் பிஹேவிங் வெரி ரூட் டு சம் பீப்புள் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு அவங்க போனதுமே அவங்க பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே இது ராஜு வந்து எல்லாரையும் கிராஸ் கட் பண்ணி இப்படி பண்ணி அவரை மடக்கணும், ஏதோ பேச விடாம பண்ணும் கண்டஸ்டன்ட். அதுதான் ராஜுவோட வேலை. ஆரியோட வேலை சும்மா இருந்து எப்போ பாயிண்ட் வருதோ அப்போ மட்டும் கேட்கணும். அது ஆரியோட வேலை. ஓவியாவோட வேலை எப்படின்னா ஓகே ஏதாச்சும் ஒன்று சொல்லணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இல்லை அப்படி இருக்கணும், அவ்வளவுதான். அது 3 தான் இவங்க ஜட்ஜஸோட வேலை அப்படின்னு நான் போனதுமே நினைச்சிட்டேன். அண்ட் மாயா ஃப்ரம் தி டே ஒன் ஷீ இஸ் லைக் ரொம்ப டாமினேட்டிங். எனக்கு இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஜட்ஜா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா சில இடங்கள்ல மாயா போய் உட்கார்ற மாதிரி எல்லாம் இருந்தது ஜட்ஜ் சீட்ல. சோ அத எப்படி பாக்குறீங்க? டக்குன்னு அந்த சேஞ்ச் ஓவர் அப்படின்றது. சேஞ்ச் ஓவர் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷி டிட் ரியலி குட் as ஜட்ஜ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க ஜட்ஜா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. சோ ஷி டிசர்வ்ஸ் டு பீ as a judge அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நிறைய பேர் ஆன் ஹோல்ட், நிறைய பேர் ரிஜெக்டட், நிறைய பேர் குவாலிஃபைடு. இந்த 3 விஷயத்துல எது அதிகமா அன்ஃபேரான விஷயங்கள் ஜட்ஜஸ் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? இவங்களெல்லாம் குவாலிஃபை பண்ணிருக்காங்க ஆர் இவங்களெல்லாம் ஆன் ஹோல்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு எல்லாமே அன்ஃபேர் தான். அவங்க ஹோல்ட் போட்டது, கன்ஃபார்ம் பண்ணது, ரிஜெக்ட் பண்ணது எல்லாமே அன்ஃபேர் தான். எதுவுமே ஃபேரே கிடையாது. நிறைய ரிஜெக்ட் பண்ண வேண்டியவங்களும் ஆன் ஹோல்ட்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனு இல்லை ஒரு சைக்கோ பாத் மாதிரி பண்ணால் அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுமே பண்ணாமல் நார்மலாக இது இப்படிதான் அது அப்படிதான், இல்லை ஓகே ஓரளவு பண்ணியிருந்தா நல்லா பண்ணியிருந்தவங்கள கூட ஹோல்ட் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே அன்ஃபேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களோட எபிசோட் பர்டிகுலரா சொல்லும் போது ராஜு வந்து மாஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றப்ப உங்களை போஸ்ட் பண்ண மாசா ஒன்று பண்ணுன்னு சொல்றப்ப அந்த ஒரு கெஸ்டர்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க உங்ககிட்ட பேசின விதம் அப்படின்றது ஒண்ணு நீங்க ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் they are taking that word as granted like அந்த மாதிரியா? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நான் போனப்பவே வந்து எனக்கு என்ன பேசணும், என்ன சொல்ல போறேன் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் இதாக தான் இருந்தேன், பிளாங்கா இருந்தேன். எனக்கு என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. பிகாஸ் அது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் அங்கதான் போய் என்ன ரெப்ரசென்ட் பண்றேன். அதுவும் இல்லாம ரொம்ப வெயிட்டிங் பீரியட்ன்றது ரொம்ப இருந்துச்சு. லிட்ரலி ரொம்ப ட்ரெயின் பண்ணி அப்பா விடுங்கடா அப்படின்னு அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு அப்படிதான் எங்களை கூட்டிட்டு போனாங்க. அவங்க ராஜு வந்து எனக்கு பண்ணதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எனக்கு கலாய்க்கிறாங்க, வேணும்னு தான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு கலாய்க்க வராது. யூஸ்வலா யாருமே எனக்கு கலாய்ச்சாலும் நான் கலாய்க்க மாட்டேன். பிகாஸ் ஐ அம் தட் கைண்ட் ஆஃப் பர்சன். ஏன்னா எனக்கு கலாய்க்க தெரியாது, எனக்கு வரவும் வராது. கலாய்ச்சிக்கோ அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நான் கலாய்க்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். என்னவே கலாய்ச்சாலும் என்னவே இருந்தாலும் நான் இதுதான் நான் சொல்றதை நான் நீ என்ன வேணாலும் சொல்லலாம்,
நான் பண்றது தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த ஒரு மென்டாலிட்டியில தான் நான் இருந்தேன். ஸோ லைக் எனவே அவங்க சொல்றதா பண்றதா இருந்தாலுமே நான் என் வேலையை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவங்க வந்து வெறும் அவங்க பேசின ஒரு 50% தான் காட்டியிருக்காங்க. அவங்க இன்னும் நிறைய பேசினாங்க. வி ஹேட் மோர் கான்வர்சேஷன். நிறைய நடந்தது. ஆனா அவங்க அதெல்லாம் எதுவுமே காட்டவே இல்ல.